ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயமும் முருங்கைக்காவும் வச்சு இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு சூடான ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நான் இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுங்க போதும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க அதே டைமில் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி விதை எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி டீஸ்பூன் கணக்கில் போட்டிருக்கேன். மொத்தமாக 1 டேபிள் ஸ்பூன் கணக்கு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போது நான் 5-6 வரமிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி அதோட ரா ஃப்ளேவர்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் தனியாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை நான் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இட்லி பானையில் வேக வச்ச முருங்கைக்காய், வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வெங்காயத்தை மட்டும் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த முருங்கைக்காவை அந்த பல்ப்பை மட்டும் நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த முருங்கைக்காவை அந்த பல்ப்ஸ் மட்டும் நான் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள விதையும் போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். விதையும் இதோடையே போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு வலிச்சிங்கனாக்க எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி வலித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த பல்ப்பை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்குனதுக்கப்புறம் நான் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ இதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விடுங்க. இதை நீங்கள் இட்லி, சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முருங்கைக்காய், வெங்காயம் இதுக்கு போட்ட ஸ்பைசஸ் எல்லாமே ஆல்ரெடி குக் பண்ணதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் ஆயில் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அடி பிடிக்காது. நான் இன்றைக்கி ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வேண்டான்னா நீங்கள் புளி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம டிஷ்ஷு ரெடி ஆனதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதனால் எனக்கு டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதனால் நான் தயிர் ஆட் பண்ணேன். இப்போ நான் தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.